ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜியாவை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு அடாப்டட் சைல்டு இருக்குது. அவளோட பேர் சியா. அவள் வந்துட்டு, நீ இன்னும் உயிரோட இருக்கனால தான் இந்த ஃபேமிலியில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு வராமல் உன் பேரில் இருக்குது. நீயே இறந்துட்டேன்னா எல்லாமே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ண வரா. அங்கே அவங்க அப்பா அம்மா வந்த உடனே நம்ம ஹீரோயின் குத்துன மாதிரி அவள் ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா, நீலாம் என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிக் பண்ணிடுறாரு. ஸோ அவள் ஸ்டெப்ஸில் விழுந்து அவளுக்கு ரொம்பவே அடிபட்டுருது. ஆனால் அங்கே அவங்க அம்மாவும் வந்துட்டு, நீ எங்களோட பொண்ணே கிடையாது, எங்களுக்கு சியா மட்டும்தான் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளோ அடிபட்டிருக்கா, அவளை பார்க்காம போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருந்திருப்பான் போல். அவன் வந்துட்டு, நீ என்னோட தங்கச்சி கிடையாது, இன்னையோட நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபியான்ஸை இருந்திருப்பான் போல், ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அங்கே வந்துட்டு, நான் வந்து உன்னை ஏன் தெரியுமா இப்போ பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கத்தியெல்லாம் நம்ம ஹீரோயினை குத்திடுறான். அவன் சொல்கிறான், எனக்கு சியா மேலே தான் லவ், ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உன் பேரில் இருக்குதான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி ஆக்ஷன் போட்டுட்டு இருந்தேன். நீ வந்து நான் நல்லவன் நினச்சி உன்னை லவ் பண்ண ஹேனை கொலை பண்ணிட்டல. ஸோ நான் வந்து நல்லவ கிடையாது, நான் உன்னை கொலை பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே இறந்து போயிடுறா. அப்படியே பார்த்தா அவள் வந்து ஹேண்ட்க்கு முன்னாடி கத்தி வச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, ஐயோ இப்போ நான் ரீபார்ன் ஆகி வந்திருக்கேனா, அப்போது நான் இந்த ஜென்மத்தில் ஹானை ரொம்ப லவ் பண்ணுவேன், பிகாஸ் அவன் தான் எப்போவுமே என்னை காப்பாற்றணும், அப்புறம் என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி போட்டுடுறா. அப்போது ஹேண்ட் வந்துட்டு, என்ன நீ என்னை கொலை பண்ணலையா, என்னை கொலை பண்ணணும் தானே நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறா. அப்போது அவன் என்னாச்சு உனக்குன்னு சொல்லும்போது, நான் வந்து உன் கூடவே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ எந்திரிச்சிடறான். அவன் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் உன் கூட தான் இருப்பேன் இனிமேல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின், யார் சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உன் கூட தான் இருக்க போகிறேன், இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, சரி உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன், ஸ்டார்டிங்கில் இருந்து நான் வந்துட்டு உன்னை தான் லவ் பண்ணுறேன், மித்த எல்லாருமே என்னை ஹார்ம் பண்ணதும் தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நீ மட்டும்தான் என்னை சேஃபாக பார்த்துட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேண்ட் சொல்கிறான், அப்புறம் என்ன நம்ம வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவள், என்னது மேரேஜ் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, அப்போ நீ என்ன பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின், அப்படிலாம் எதுவும் இல்லை, வா நம்ம இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டும் போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ என்ன உன் ஃபேமிலி மெம்பர்ஸை ஹர்ட் பண்ணணும், அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் எதுக்கு அவங்களெல்லாம் போய் ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பட் மனசுக்குள்ள அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க எனக்கு எப்போ தான் டைம் வருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவள் தான் போன லைஃப்பில் நம்ம ஹீரோவை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்டே தப்பு தப்பாக சொல்லி ஏற்றி விட்டுருப்பா போல். பிகாஸ் அவளுக்கு ஹேனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. இப்போ வந்துட்டு, ஏய் நீ என்ன உன் ஃபியான்ஸேவை தானே மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், இங்கே என்ன ஹேண்ட் கூட பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், அது என்னோட இஷ்டம், நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஹேனை தான் நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன், நான் சொல்கிறது கரெக்டு தானே ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த மியா வந்துட்டு, இல்லை இவ பொய் சொல்கிறா, இவ உங்ககிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸை பறிக்க தான் எதிர்பார்க்குறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹேண்ட் வந்துட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் வந்துடுறான். அப்புறம் காரில் வந்து உட்காந்தோடனே நம்ம ஹீரோ கேட்குறான், உண்மைக்கே நீ என்ன தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு. அப்போது ஹீரோயின், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ மனசுக்குள்ள, ஒரு வேளை உன் மனசில் வேறு யாராச்சும் இருந்தாலும் கூட இப்போ நீ என்னோட ஒய்ஃப், உன்னால் என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா நியூஸ் வருது, அவங்களோட கம்பெனியில் ஷேர்ஸ்லாம் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரேன் வந்துட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணுறா, நீ என்ன உன் ஃபேமிலியை போய் பார்க்கலையா, உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லும்போது அவள், நான் என்னோட ஹஸ்பண்டோட ஜாலியாக இருக்கேன், நான் இதுக்கு அந்த குடும்பத்துக்கெல்லாம் போகணும், அவங்களுக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாது, அதுதானே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஷாக் ஆகிட்டு, என்னது உனக்கு ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கும்போது அவள், நேரில் வா நான் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ராணும் சேர்ந்து ஒரு கார் ஷோரூமுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ரேன் சொல்கிறா, உனக்கு ஹேனை பிடிக்காது தானே, இப்போ உனக்கு எப்படி பிடிச்சிச்சின்னு சொல்லும்போது நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் உண்மைக்கே என்னை லவ் பண்ணுறது ஹேன் தான், ஸோ அதனால இந்த வாழ்க்கை ஃபுல்லாக என்னோட லவ்வை நான் அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போகும்போது, நீலாம் ஒரு பெத்த பொண்ணா, நீ என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற, உன்னெல்லாம் நான் பெத்ததே பாவம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு, உங்களுக்கு சியா மேலே தான் பாசம்னா நீங்கள் அவளை வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போது அங்கே வேலை பார்க்குற பொண்ணு உன்ன மாதிரி ஒரு பூவாகலாம் இவ்வளோ பெரிய ஷோரூம்க்கு ஏன் வரணும், நீலாம் இங்கே கார் வாங்கிடுவியா, இங்கே எல்லாமே மில்லியன் கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்கிட்ட பணம் இல்லை நடக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கார்டை நீட்டுறா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அவங்க அம்மாவுக்கு அதை விட ஷாக்கு. அவங்க அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஷூஸு, பேக்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏய் நீ என்ன உன் பாடி ஏதாச்சும் ஓல்டு மேன் கிட்டே செல் பண்ணிவிட்டு அவன்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கியா, உன்கிட்ட எப்படி இவ்வளோ காசு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது, இவ்வளோ கேவலமான புத்தி வச்சுட்டு இது என்னோட ஹஸ்பண்டோடது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிக்க உன்னெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிப்பா, நாங்களே நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் உன்னை ஃபேமிலி விட்டு போனாலும் போட்டுன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரேன் சொல்கிறா, நீங்கள் எப்படி உங்களோட பெத்த பொண்ணை விட்டுட்டு அடாப்டட் பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்னோட அடாப்டட் சைல்டு சியாவுக்கு எவ்வளோ தெரியும், அவளுக்கு கேலிகிராஃபி தெரியும், நல்லா பெயிண்ட் பண்ண தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், பியானோ வாசிக்க தெரியும் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் அவள் தான் ரிச் கேர்லாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேன் பரவாயில்ல, சியாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா ஜியாக்கு எல்லாம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது, இப்போ அவள் லைஃப் அவள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க ராணா கிட்ட நீ உன் வேலையை பாரு, நீ எங்கள் ஃபேமிலி மேட்டரில் தலையிடாத அப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் முதல் யார் என்னோட ஃப்ரெண்டை பற்றி பேசுறதுக்கு, அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவோ நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறியா உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் என்னோட அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வராங்க. அங்கே பார்த்தா போலீஸ் யார் எனக்கு கால் பண்ணான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் தான், இவங்க என்னையும் ஃப்ரெண்டையும் புள்ளி பண்ணுறாங்க, அப்புறம் என்னை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பொய்யா வேற பழி போட்டுறா. ஸோ அவங்க இவளோட அம்மா தான் நான் கிட்னாப் பண்ணால் என்ன இல்லை திட்டினா என்ன, அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் அம்மாவாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு உனக்கெல்லாம் கார் வாங்க இங்கே அஃபோர்டே பண்ண முடியாது, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலி அது நம்ம ஹீரோவோட ஷோரூம் தான் போல். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ எனக்கு நியூஸ் வந்துச்சு நீங்கள் ஷோரூமில் தான் இருக்கேன்னு, நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் காரை வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த பொண்ணு என்கிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு. அங்கே இருக்க மேனேஜர்ஸ்லாம் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறா, நீங்கள் வச்சுருக்க சேல்ஸ் பர்சன் சரியே இல்லை, அந்த பொண்ணு எப்படி என்னோட ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துக்கலான்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர் ஏன் நீ இப்படி பண்ணன்னு கேட்கும்போது நான் இந்த பொண்ணுக்கிட்ட காசு இருக்காதுன்னு நினச்சி தான் பண்ணேன், எனக்கு இந்த பொண்ணு ஹேனோட ஒய்ஃப்ன்ற விஷயமே தெரியாதுன்னு சொல்லும்போது மேனேஜர் புவா பீப்புளே இங்கே வந்தாலுமே நீ இப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபயர் பண்ணி அங்கேருந்து அவளை இழுத்துட்டும் போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறான் உனக்கு எந்த கார் வேணும் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஒரு ரெட் கலர் காரை சூஸ் பண்ணிவிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் இதில் ஒரு டிரைவ் போகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்போ நீ என்னை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு கூட போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, இருக்கட்டும் நீங்கள் 2 பேரும் போங்க, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் கேட்குறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ சரி அப்போ நீ நைட் வேகமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்போது ரேன் பரவாயில்ல, ஹேன் இவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான், இப்போ இருக்க பசங்களாம் அப்படி இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுக்கு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அப்புறம் நம்ம ஹீரோயினும் ராணும் சேர்ந்து அங்கே காரில் கிளம்ப போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட அம்மாவையே நீ வந்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருப்ப, ஒழுங்கா நீ வந்து பெயில் அவளை எடுத்துற, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பண்ண தப்புக்கு அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இதை நான் வந்து பெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி பிளாக்லேயும் போட்டு விட்டுறா. ஸோ அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போது அந்த சியா இருக்கால, அவள் ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கா. சிஸ்டருக்கு வந்து ஏன் மேலே தான் கோவம், அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த ஃபேமிலியை விட்டு நான் போயிட்டா சிஸ்டர் வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா நடந்துப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா நீ பேசாம இரு, நீ தான் என்னோட பொண்ணு, அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணனுமே ஆமாம் அவளாம் என்னோட ஃபேமிலியே கிடையாது, அவளை நான் நல்லா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அந்த சியாக்கு மனசுக்குள்ளே நம்ம நினச்சது நிறைவேற்றிட்டோம். ஸோ இந்த ஃபேமிலியில் பெத்த பொண்ணே பிடிக்கல, அடாப்டட் சைல்டில் பிடிச்சிருக்கேன்னா நான் வந்து எவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன், நான் இந்த ஃபேமிலியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கே சொந்தமாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்புறம் நைட் வரைக்குமே இவங்க 2 பேரும் ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது நடுவில் ஒரு காரை வந்து இடித்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ராணும் கீழே இறங்கி வந்தா, அது வேறு யாரோட காரும் கிடையாது, அந்த அண்ணன் இருந்தான்ல அவன் தான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி இவங்க காரில் இடிச்சதுக்கு, உங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும்னா கேளுங்க நாங்கள் தரோன்னு சொல்லும்போது அவன் என்ன நினச்சிட்டு இருக்க, உன்கிட்ட பணத்தை வாங்கி நான் என் காரை சரி பண்ணவே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கத்தும்போது அப்போது வேணாண்ணா ஓகே நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி அங்கேருந்து அவள் போக போகிறா. அப்போது அவன் என்னை பார்த்தா உனக்கு நக்கலாக இருக்கா, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேனே தெரியாது, நீ ஒழுங்காக அம்மாவை வந்துட்டு இப்போ பெயில் எடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதை பண்ண முடியாது தானே உன்னோட அப்பா கால் பண்ணும்போது நான் வந்து காலை கட் பண்ணி பிளாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவன் வந்துட்டு இப்போ நான் ஒரு ரேஸ் வைக்கிறேன், நம்ம 2 பேருமே கார் ரேஸ் பண்ணணும், அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும், ஒருவேளை இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ வந்துட்டு அம்மாவை பெயில் எடுக்கணும், அப்புறம் அவங்க முன்னாடி மண்டி போட்டு நீ வந்து சாரி கேட்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கா. அப்போ ரான் சொல்கிறா நீ தான் இந்த கண்ட்ரிலேயே பெஸ்ட் ரேசர், அதனால தான் நீ வந்து இப்போ ஜியாவை கூப்பிடுறியா, எப்படினாலும் நீ ஜெயிச்சிருவேன் இந்த தைரியத்தில் பேசுறியா, எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க போல், இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க, ரொம்ப சில்லற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த அண்ணா வந்துட்டு இப்போ நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி நீ எங்களை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண, எங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்னாலும் போலீஸ் நம்புவாங்க, பிகாஸ் இந்த பிளேஸில் வந்து சிசிடிவியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. எல்லோரும் ஷாக், யார் கால் பண்ணியிருப்பா அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணியிருப்பா போல், அவள் நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து காட்டிடுறா. ஸோ அதனால அவங்க அண்ணனையும் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது சும்மா இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போல். நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு எவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து ரோட்டில் சில நாய்களை பார்த்தேன், அதுக்கெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுச்சு, அதுகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி தந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணி அவங்க 2 பேருமே டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறா. அப்புறம் வந்துட்டு அவள் வந்து ஒரு நல்ல ஒரு ரேசர் போல், அவங்க வீட்டில் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதனால அவள் ஒரு நல்ல ரேசர் அப்படின்ற ஐடென்டிட்டியை அவள் மறைச்சி வச்சுருந்துருக்கா. ஸோ அதனால தான் அவள் வந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட தைரியமாக நான் வந்து உங்ககிட்ட காம்படேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா போல். அது நம்ம ஹீரோ கிட்டே சொல்லணும், எதனாலும் ஓகே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோனோட அண்ணன் வந்து அங்கே ரேஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இது வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட், ஸோ கண்டிப்பாக என்னோட காடஸ் கிங்கி வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த ஃபேமஸான ரேசர் வந்து நம்ம ஹீரோயின் தான் போல், அது உனக்கு தெரியலை. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்தோடனே அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு எல்லாருமே இவன் ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணா சொல்கிறான் இவன் வந்து ஏதோ ஒரு ஓல்ட் மேன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அந்த ஆளை வச்சு தான் இங்கே வந்திருப்பா அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தான் அந்த கிங்கி அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் என்னோட காடஸை பற்றி நீ எப்படி நீன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு ஓ நான் என்னோட பிரதரோட காடஸ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரேஸில் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறா. அந்த ரேஸ்க்கு வந்துட்டு அந்த சியாவுமே வந்திருப்பா போல். கடைசியில் நம்ம ஹீரோயினை வின் பண்ணிடுறா. ஸோ அப்போ தான் அந்த அண்ணா நம்புறா இவ தான் அந்த கிங்கி காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்துட்டு
சாரி, நான் வந்து மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடாது, என்ன சொன்ன, எல்லாரும் முன்னாடி மண்டி போடணும்னு சொன்னல, அந்த மாதிரி சாரி கேளுன்னு சொல்லும்போது அந்த அண்ணா வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனால் இதை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா என்னோட டைமண்ட் நெக்லஸ் இப்போ என்கிட்ட வந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சியாவுக்கு வந்து அந்த டைமண்ட் நெக்லஸ் பேர ஒரே கண்ணு போல. அவள் சொல்கிறா அண்ணா அதை கொடுக்காத, அவகிட்ட கொடுக்காதுன்னு சொல்லும்போது அவன் திட்டிட்டு உன் வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கொடுத்துட்றான். ஸோ இவனுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின் கெட்டவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து அந்த ஃபியான்ஸே ஜெய் இருக்கான்ல அவன் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்ண வரும்போது அவன் வந்து பிடிச்சிட்டு நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக தானே இந்த ரேஸில் கலந்துக்கிட்டேன், நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அவன் சொல்கிறான் ஒருவேளை இவன் உண்மைக்கே அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ரேஸில் கலந்துக்கிட்டாளா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் வேகமாக ஹீரோ கிட்டே ஓடிட்டு அவள் கையில் இருக்க ஃப்ளாஸை வாங்கிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது இந்த ஜெய் இது யார் அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட ஹஸ்பண்ட், நான் வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இல்லை, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பி விட்டுறா. ஸோ காரில் உட்காந்தாலும் ஹேண்ட் வந்துட்டு நீ ஏதோ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நீ அவன் பேசினதை நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அவன் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண உடனே அவள் அப்படியே மயக்கமாகிடுறா. ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினை மன்னிச்சிடு, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் வெளியில் போ, நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவன் சாரின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ண, இனிமேல் யார் பேச்சும் கேட்டு நீ நம்ப மாட்டேன், என்னை மட்டும்தான் நம்பவன் ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே அவனுமே ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ ஹீரோயின் வந்து அந்த டைமண்ட் நெக்லஸை கொடுக்குறா. அப்போது அவன் இது நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது கொடுத்தது தானே, இத்தனை நாள் இது எங்கே போச்சுன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா சியாக்கு இது மேலே ஒரே கண்ணு அவகிட்டே இருந்தது, இன்றைக்கி தான் அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே அவனுமே அவளுக்கு அதை போட்டு விட்டுட்டு ஃபோர்ஹெட்லையுமே கிஸ் கொடுக்குறான். அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க அந்த சியா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதிராக அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏற்றி விட்டுட்டே இருக்கா. அதெல்லாம் இந்த அண்ணா நோட் பண்ணிவிட்டு அப்போது நான் ஆரம்பத்துலேருந்து ஜியாவை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இந்த சியாவை நம்பிட்டு இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வாய மூடு அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ அவங்க அப்பா அம்மா நீ எதுக்கு இப்போ சியாவை கத்துறேன்னு சொன்னோடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்போ அவங்க அப்பா இந்த ஜியாவை பற்றின பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போது உன்னோட பியானோ காம்படிஷன் வருது சியா, அதில் நீ எப்படியாச்சும் வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது அவளுமே அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் ஃப்ரெண்டு ரேன் வந்து சொல்கிறா இந்த மாதிரி உன்னோட சியா வந்துட்டு அவள் பியானோ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாளா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. அவங்க ரெண்டு பேரும் பியானோ காம்படிஷனில் கலந்துக்க போகும்போது இவளோட நோட்ஸ் எல்லாத்தையுமே அவள் திருடி அவள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பா போல். ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியில் இவள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நானும் கண்டிப்பாக அந்த காம்படிஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இந்த காம்படிஷனில் காட்டுறாங்க அந்த சியா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே ஜெய் இருந்தான்ல அவன் கூட சேர்ந்து வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த பியானோ காம்படிஷனில் ஜெயிச்சிடுவேன், ஸோ எனக்கு ப்ரைஸ் மணியும் கிடைக்கும், நம்ம வேகமாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ரேனும் வந்திருக்காங்க. அவர் நீ ஏன் இங்கே வந்திருக்குன்னு சொல்லும்போது ரேன் வந்துட்டு இது ஒன்றும் நீ நடத்துகிற காம்படிஷன் கிடையாது, நாங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்னோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் இவள் வந்து அவளோட ஓல்டு மேனோட நல்ல ஒரு ஹெல்ப்பை வச்சு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா அந்த காம்படிஷனுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண ஆள் வந்துடுறாரு. அவர் வந்து ஹேனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் புள்ளி ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை நீ வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லும்போது அவள் சாரி அப்படி இப்படின்னு கேட்டு எப்படியோ தப்பிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க காம்படிஷன் நடக்க போகிற இடத்துல ஃபர்ஸ்டே வந்து ரேன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறா. அடுத்ததான் இந்த சியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறா நம்ம ஹீரோயின் வந்து விஐபி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவள் சொல்கிறா அந்த ஓல்டு மேன் இவளுக்கு ரொம்ப தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போல், ஸோ அதனால தான் இவள் விஐபி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவள் நல்லா தான் வாசிக்கிறா. பார்த்தா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பியானோ காம்படிஷனில் மிஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் பியானோ காம்படிஷனாலே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் யாருமே வின் பண்ண முடியாது போல். அவங்களோட சாங்கை தான் இவள் திரும்ப பாடிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் தான் ஆக்சுவலி இந்த ரோஸ் போல். அவள் அதெல்லாம் போஸ்ட் போட்டு விட்டுறா. ஸோ எல்லாருமே இந்த பொண்ணு காப்பி கேட், இந்த பொண்ணு காப்பி பண்ணி பாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த சியா கிட்ட நீ வந்து காப்பி பண்ணியிருக்கா, உன்னை நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோன்னு சொல்லும்போது இல்லை இதெல்லாம் நானே எடுத்து நோட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி
அதை காட்டுறா. ஆக்சுவலி அதுவுமே மிஸ் ரோஸோட தான், அதாவது ஹீரோயினோடது தான் போல். அதையுமே அவள் போஸ்ட் போட்டு விட்டுறா. ஸோ இதெல்லாம் ரேன் பார்த்துட்டு, அப்போ நீ தான் அந்த ரோஸா, நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு கிரேட்டஸ்டான பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவ ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்கா, இவ வந்து மிஸ் ரோஸோடதுவே திருடி இருக்கா, அப்போ இவளை வந்து நம்ம அரெஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரேன் தான் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. அங்கே அந்த சியாவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து நல்லா தானே பியானோ வாசிப்ப, நீ எதுக்கு ரோஸோடத போய் திருடுன அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, உன்னால் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் நான்லாம் வந்து உன்னை பெயிலெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க அம்மா ஏன் இந்த வேலையை பார்த்தா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரேன் கிட்ட பேசிட்டு வரும்போது அவங்க அப்பா வந்துட்டு, நீ திரும்ப நம்ம ஃபேமிலிக்கே வந்துருன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு ஏதோ என்னை வச்சு கம்பெனி நல்லா வளர்க்குறோன்னு பார்க்குறீங்களா, உங்கள் பொண்ணுக்கிட்ட அறிவு இல்லை, அவள் முட்டாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது அவர், நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நீ இப்போ ஃபேமிலிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்னால் அது முடியாதுன்னு சொல்லும்போது அவளை பிடிச்சி இழுத்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, என் ஒய்ஃப் மேலேருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கா நீ, யார், நான் வந்து மூ குரூப்போட சிஇஓ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நீங்கள் யாராவது இருந்துக்கோங்க, ஆனால் நீங்கள் ஜியா மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோ, நீ தானே அந்த மிஸ் ரோஸ் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் உன்னோட ஹஸ்பண்ட், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் எனக்காக ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பியானோவில் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு அவன் கிட்டே வந்துட்டு, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஹீரோ என்னதுன்னு கேட்கும்போது, அது வந்து லவ், நான் வந்து உனக்கு மட்டுமே தர லவ்க்கான மியூசிக் தான் அதுன்னு சொல்லணும்னு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே அந்த சியா கிட்ட அவங்க அப்பாவும் அம்மாவும், நீ ரோஸ் கிட்ட போய் சாரி கேட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், நான் வந்து உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்லும்போது அவள் யோசிக்கிறா, அதான் நான் இந்த ஃபேமிலி எப்படி என்னை விடும், என்ன தானே அவங்க உயிரை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருப்பாங்க போல், அதாவது ரோஸை. அவங்க போய் டோரை ஓப்பன் பண்ண அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. அவளை பார்த்துட்டு, உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ வெளியில் போன்னு சொல்லும்போது அவள், நான் தான் அந்த ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, என்ன நீ விளையாண்டுட்டு இருக்கியா, இல்லை நான் ரோஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அது நம்ம ஹீரோயினோட மொபைல் தான் ரிங் ஆகுது. அப்போது இந்த சியா வந்துட்டு, நீ போய் சொல்கிற, அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு மாஸ்க் இருக்கும், அந்த மாஸ்க் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதையுமே நம்ம ஹீரோயின் காட்டுறா, எக்ஸாக்டாக அதே மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போது அவங்க அப்பாவும் அம்மாவும், ப்ளீஸ் உன் தங்கச்சியை நீ மன்னிச்சு விட்டு, அவள் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆக்சுவலி நீங்களே என்னோட அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன், அவள் எங்கேருந்து என்னோட தங்கச்சியாக வந்தா, அதுவும் என்னோட பிளட் ரிலேஷன் கூட அவள் கிடையாது, நீங்கள் இதுக்கு காம்பன்சேட் பண்ணணும்னா அவனுக்கு கீழே மண்டையிட்டு என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்கள், அது நான் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து 20% ஷேர் எனக்கு வந்தாகணும்னு சொல்லும்போது அந்த சியாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பாவுமே 20% ஷேரை எழுதி அவகிட்ட கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஒரு ரீயூனியன் மாதிரி வச்சுருப்பாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அங்கே பார்த்தா அந்த சியாவுமே வந்திருக்கா. அவள் வந்துட்டு நல்லவ மாதிரி அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ட்ரிங்கில் வந்து ட்ரக்கை கலந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றா. நம்ம ஹீரோயினும் அதை குடிச்சிடுறா கவனிக்காமல். ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றணும்னு இவன், இன்னைக்கு நீ மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் ஒரு ரூமில் விட்டு டோரை அடைக்க போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தான் இருந்திருப்பா போல். ஸோ அவளை இழுத்து உள்ளே விட்டு டோரை லாக் பண்ணி விட்டுறா. பார்த்தா உள்ளே ஒரு கேவலமான ஓல்டு மேன் இருந்திருக்கான். ஸோ அவன் வந்துட்டு இவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருது. அதாவது அந்த ஜெய்க்கு அவன் வந்துட்டு இவன் ரொம்ப கேவலமாக இருக்கான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ரூஃப் வச்சுக்கணும்ல எதுக்கும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல். அதை காட்டினோடனே அவன் சியா கிட்ட பிரேக்கப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், உண்மைக்கே நீ என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னோட ஒய்ஃப் கிட்ட இப்படிலாம் பேச உனக்கு கொஞ்சம் கூட ஷை ஆகலையா, ஏன் இவ்வளோ அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த ஜெய் கேட்குறான், ஜியா இவெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு இவனை போய் நீ மேரேஜ் பண்ணன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிடுறாங்க. ஸோ அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ காரில் போகும்போது ஹீரோயினோட பாட்டி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவளுமே சரின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிடுறாங்க. பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருது. பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போயிருந்துருக்காங்க. அவனுக்கு ஒரு ஸ்டெப் மதரும் ஸ்டெப் பிரதரும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப கேவலமாக அவங்க ப்ராப்பர்ட்டிஸை பறிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கனால பாட்டிக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது போல். நம்ம ஹீரோக்குமே பிடிக்காது. ஸோ அவன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. ஒரு குட்டி பாண்ட் மாதிரி இருக்கு,
இருக்கா. அங்கே ஃபிஷ்ஷஸ்க்குலாம் அவங்க ஃபுட் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கம்பெனி விஷயமா ஏதோ கால் வந்துடுது. ஸோ அவன் பேசுறதுக்காக போயிடுறான். அங்கே பார்த்தா அந்த ஸ்டெப் பிரதர் இருந்தான்ல, அவன் வந்துட்டு நீ வந்து எங்கள் அண்ணனை விட்டுரு, அவன்லாம் ஒரு வெத்து வேட்டு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவன் பேசுகிற இடத்துமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா போல். அவனை அப்படியே பிடிச்சி அந்த பான்குள்ளே தள்ளி விட்டுறா. அப்போ எல்லாரும் ஓடி வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறா. ஸோ நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, நீ ஏதோ என் ஸ்டெப் பிரதர்ன்னு சொல்லிட்டுனால நான் உன்னை விடுறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேறு, இந்த மாதிரி நீ வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டின உடனே அவனுமே அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவோட கிரேவுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மா நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை மாதிரியே என்னை பார்த்துக்க ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிட்டா, கடைசி வரைக்கும் நான் அவளை வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் காரில் உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், பாட்டியோட பர்த்டே வருது, அதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு நம்ம போகலாமான்னு கேட்கும்போது ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவங்க கிஃப்ட் வாங்கின போக இடத்துல அங்கே ஹேனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருப்பா போல், மிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஹீரோ மேலே சின்ன வயசுலேருந்து ஒரு கண் இருந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்களே, அவளுக்கு பொறுக்கலை. ஸோ எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை இவளை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா போல். அப்புறம் அந்த ஜெய் இருக்கான்ல, அவன் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை அப்ரோச் பண்ணுறான். பட் ஹீரோயின் வந்து அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவன் அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே கிராண்ட்மாவோட பர்த்டே பார்ட்டியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொடுத்த கிஃப்ட்டில் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. பார்ட்டி அதை விட சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஹீரோயினை சும்மாவே அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதனால் அவங்களோட ஷேர்ஸில் 20% நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டெப் பிரதருக்கும் ஸ்டெப் மதருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஒன்று கூட கொடுக்கல, இவளுக்கு வந்த உடனே 20% ஷேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட ஒய்ஃப்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பார்த்தா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஃபேமிலியை இன்வைட் பண்ணதுனால நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவுமே வந்திருப்பாங்க போல். அவங்க 3 பேருக்கும் ஷாக் ஆகிடுது. அவங்க சொல்கிறாங்க, ஏதோ ஓல்டு மேனை மேரேஜ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இவ்வளோ ஹேண்ட்ஸமான ரிச்சஸ்ட் பர்சன் மேரேஜ் பண்ணியிருக்காளா, இவ்வளோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே திரும்ப கூப்பிட்டுட்டா நமக்கு தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட அவங்க, ப்ளீஸ் நீ வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு வந்துரு, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு, நான் உங்களோட நல்லா பேசுகிறத வச்சு நான் மயங்கி உங்கள் ஃபேமிலிக்கெலாம் வந்துட மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவங்களுக்குமே சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருது. அப்புறம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மிங் இருந்தால, அவளும் இந்த ஸ்டெப் பிரதரும் சேர்ந்ததோ பிளான் போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா நம்ம ஹீரோ அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அவன் நல்லா கேர் பண்ணிக்க மாட்டான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் அந்த மிங்கோட அப்பாவை கூப்பிட்டு அவங்க கம்பெனி கூட இருந்த எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணி விட்டுறான். அவங்க அப்பா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இந்த ஸ்டெப் பிரதரை கட்டி வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ அங்கே நம்ம ஸ்டெப் மதர் வந்துட்டு ப்ளீஸ் என்னோட பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அது எப்படி உங்கள் பையன் பண்ணது சரியா அப்படின்னு கேட்குறான். ஸோ அங்கே பார்த்தா அந்த அப்பாவுமே வந்துட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். வெளியே போயிட்டு அந்த ஸ்டெப் மதர் அவங்க அப்பா கிட்டே, என்னோட பையனுக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் கிடைக்காது, ஹேனை வந்து என் வழியை விட்டு போக்கணும், நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, ஹேன் எனக்கு தேவையில்லை, அவனை கொண்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுமே ஸ்டெப் மதரும் ஸ்டெப் பிரதரும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துணையாகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த சியாக்கு தெரிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரிச்சஸ்ட் பர்சனை மேரேஜ் பண்ணியிருக்கான், அவன் பார்க்க ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான் அப்படின்னு. ஸோ அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போகிறது. அப்போது இந்த ஸ்டெப் மதருக்கு தெரியும் போல் சியாக்கும் ஜியாக்கும் ஆகாது அப்படின்னு. ஸோ சியா கிட்டே பணத்தை கொடுத்துட்டு நீ வந்து அவங்க கதையை முடிச்சிடு அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க காரில் போயிட்டு இருக்கும் போது இவ போய் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்கு பலமாக அடிபட்டுருது. ஸோ வெளியில் வரும்போது ஆசிட் எடுத்து கொண்டு வர நம்ம ஹீரோயின் ஹீரோ மூஞ்சில் ஊற்றுறதுக்கு, பட் ஹீரோயின் அதை தள்ளி விட்டோன்னே அவன் மூஞ்சிலே அது பட்டுறது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இப்போ ஓகேவா இருக்கான் போல். ஸோ ஹீரோயின் சொல்கிறேன், நான் பயந்துட்டேன் உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோனாலாம் அதுக்குள்ளே ஒன்று விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சியாவை பார்க்க போனால் அவள் ஃபேஸ் எல்லாமே எரிஞ்சு போகிடுச்சு போல். நம்ம ஹீரோயின் வந்து நீ செஞ்சதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அங்கே அவங்க அப்பா அம்மாவுமே வந்துட்டு நாங்கள் உன்னை நல்லா தானே வளர்த்தோம், நீ எதுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்க, நீ வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவள் கத்திட்டு இருக்கா. பட் அவங்க கண்டுக்கவே இல்லை.
நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வந்து திரும்ப உன்னை ஃபேமிலிக்கு மனதார கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவள் கெட்டவன் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, இப்போ வரைக்கும் என்ன ஒரு பொண்ணாகவே நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, ஸோ எனக்கு நீங்கள் தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மயக்கமாகிறா. இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிறது. ஸோ ஒன் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட காலில் பேசிகிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ அவங்க போய் அந்த பிளேஸில் பார்த்தா நம்ம ஹீரோவோட பாடியவே காணோம், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் அந்த பாட்டியும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் மதரும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து அவனோட கம்பெனிக்கு அவங்க தான் சிஇஓ அப்படின்னு அறிவிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவள் சொல்கிறா, என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனப்போ அவனோட பாடி இன்னும் கிடைக்கல, அப்போது இன்னும் என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சிஇஓ ஆக முடியும், அதுக்கு மேலே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ என்னோட பேரில் இருக்குது, அவர் இல்லைன்னா நான் தான் இதுக்கு சிஇஓவாக இருப்பேன்னு சொன்னோடனே அவங்களால எதுவுமே பேச முடியல. ஸோ நம்ம ஹீரோயின் தான் கம்பெனியை வந்து பார்த்துக்கிறா சிஇஓவாக இருந்து. அப்புறம் ஒரு நாள் வந்து திரும்ப நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. அவள் கேட்குறா, நீ எப்படி தப்பிச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் ஆக்சிடென்ட் ஆக போகும்போது நான் காரை விட்டு கீழே இறங்கிட்டேன், பட் எனக்கு பலமான அடிபட்டுருச்சு, ஸோ அதை வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்ராட்க்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹேனோட அப்பா திரும்பவுமே வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை இந்த ஸ்டெப் மதர் கண்டுபிடிச்சு அவர் வந்து பிடிச்சி முதல் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸில் சைன் போட்டு கொடு, இல்லைனா எனக்கு இது இல்லாமல் உன்னோட இன்னொரு ஒய்ஃப்க்கு நீ தந்துடுவேன்னு சொல்லி அங்கே மிரட்டிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டெப் மதர் வந்துட்டு இவன் வந்து போலீஸை வச்சு பிடிக்க சொல்லிடுவான் இவனை ஆக்சிடென்ட் பண்ணதுக்குன்னு சொல்லும்போது, உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதே உங்கள் அப்பா தான், அவர் தான் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து நான் போலீஸில் மாட்டி விடணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. ஸோ அங்கே இருக்க கத்தி எடுத்து அந்த ஸ்டெப் மதரை குத்தி கொலை பண்ணிடுறாரு. அப்போது அவர் வந்து கோவத்தில், நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கொலை பண்ணது அவள் என் மேலே சந்தேகப்பட்டு என் மேலே பழி போட்டனால தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணது அவங்க அப்பா தான் அப்படின்னு. அங்கே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்கிறா, எங்கள் அம்மா இறந்து போனதுக்கு காரணம் நீங்கள் தான், இப்போ என்ன கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க கிராண்டாக வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.